உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. யாரை கெஸ்ட்டாக கூப்பிடலான்னு ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும்போது சினிமாவில் எல்லாத்துலேயுமே ஒரு வித்தகராக இருக்கணும் கூப்பிடணும்னு ஆசைப்பட்டோம். ஃபஸ்ட்டு தோணுது வந்து கங்கை அமரன் சார் தான். வெல்கம் சார், வெல்கம் டு த ஷோ. வணக்கம் 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 வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த காம்பவுண்டில் நான் கால் எடுத்து வைக்கிறேன். முன்னால் இந்த சிங்கர்ஸ் செலக்ட் பண்ணுற ஷோவுக்கு தான், அதுக்கப்புறம் இப்போ தான் வர வாய்ப்பு கிடச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும் நம்புறேன். நிஜமா எப்படி இருக்கீங்க நீங்கள்? ஃபர்ஸ்ட் இது பாருங்க எப்படி இருக்கேன். நீங்கள் கலர்ஃபுல்லாக இருக்கீங்க. அங்கே இருக்கிற ஒரு வைப்ரேஷன் எனக்கு தெரியுது. ஐயோ எடுத்துங்க எடுத்துக்குங்க சார். இப்போ வந்து நம்ம வந்து நிறைய பாடல்கள் எழுதியிருக்கோம், நிறைய படங்கள் பண்ணியிருக்கிறோம், டைரக்ட் பண்ணியிருக்கோம், டப்பிங் ஆர்டிஸ்டாக இருந்திருக்கீங்க, படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க, மியூசிக் டைரக்ட் பண்ணியிருக்கீங்க. இப்படி பல திறமைகள் இருந்தாலுமே அதிகமாக எழுதுனது வந்து பாடல்கள் தான் நீங்கள். ஸோ எனக்கு ஒரு பர்சனலாக ஒரு சின்ன ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் என்னன்னா, கங்கை அமரன் அவர்கள் எழுதின பாட்டெல்லாம் இன்னும் மக்களுக்கு தெரியாம இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். தெரிஞ்சு என்ன ஆகுது? தெரியணுமே. எதுக்கு தெரியணும் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. கங்கை அமரன் எழுதுனதா ஐயோ நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கணும்னு யாராவது மாழ்த்துறவங்க இருக்காங்களா? ஒன்றும் இல்லை, நமக்கு கிடைச்ச வேலையை செஞ்சோம். அதுக்கான அடையாளம் இப்போ மனசில் நீங்கள் கேட்கும்போது என் பாட்டு இவராக எழுதுனதுன்னு கேட்குறாங்க போது அந்த தான் எனக்கு பதில். அதுதான் எனக்கு சந்தோஷம். அதை தான் இப்போ இந்த ஷோ மூலயமா நான் மக்களுக்கு கண்டிப்பாக ஆசைப்படுறேன். கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ராஜா சார் சாங்னு ராஜா சார்லாம் சொல்கிறாங்க, ஆனால் பின்னாடி எழுதின ஒரு மனுஷன் இருக்காரு, அவருக்கு செலிப்ரேட் பண்ண மாட்டாங்களேன்னு ஒரு சந்தோஷம். ஸோ நீங்கள் எழுதின பாடல்கள் எக்கச்சக்கமான பாடல்கள் இருக்குது, ஒரு ஆயிரக்கணக்கான பாடல்கள் எழுதிருக்கீங்க. ஸோ எல்லா பாடல்களுமே முக்கியமான ஹிட்டான பாடல்கள் எல்லாத்தையுமே எடுத்து வச்சு அதுல இருந்த பின்னாடி நடந்த பேக் ஸ்டோரிஸ் எழுதும்போது அந்த பாடல்கள் இருக்கிற அர்த்தங்கள் இது எல்லாத்தையுமே தான் இது ஃபுல்லா டீட்டெயிலா. ஓகே சார். 16 வயதினிலே செந்தூர பூவே சோளம் விதைக்கையிலே கிழக்கே போகும் ரயில்ல வந்து பூவார சம்பவம் இதெல்லாம் நிறைய இன்டர்வியூல நீங்க சொல்லியிருக்கீங்க. எனக்கு வந்து முள்ளு மலரும்ல நித்த நித்த நெல்லு சொருன்னு ஒரு சூப்பரான ஒரு பாட்டு எழுதிங்க. அதுல அந்த சாப்பாட்டை பத்தி எப்படி கொண்டு வந்தீங்க? இல்லை, அது மகேந்திரனா அந்த கேரக்டரை படவட் ஜெயலட்சுமி கேரக்டரே அதுதான். நல்ல சாப்பாடு சீக்கிரமாக சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவரோட கேரக்டர். ஃபர்ஸ்ட் நைட்டில் போயிட்டு அந்த பாட்டு. ஆமாம், அதை தான் சொல்கிறவர். முன்னாடி டேஸ்ட் காட்டுறவர், ஐயோ சாப்பிட்டு போகிறேன் அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் சீன்லாம் இருக்கும். அதில் சாப்பாட்டு எடிட்டு ரொம்ப நல்ல சாப்பாடு சமைக்கணும்னு அவங்களுக்கு ஆசை இருக்கும். அதனால் அது மாதிரி வரலாமே அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி இது போட்டால் அடி வந்துச்சு, அருமையாக வந்துச்சு. நல்ல பாட்டு. உள்ள அந்த பழைய சோறு, மோர் மிளகா, ஆமாம், பச்சரிசி சோறு, உப்பு கருவாடு, எங்க சின்னவன் உருவாய்க்கா சேலு கண்ட மீன், குருத்தான முளைக்கீர அழகாத பழகீர, கழ்வரகு கோழுக்கது ரொம்ப பொருத்தமையா, தினம் குடிச்சா உடம்பு இது ரொம்ப பெருக்குமையா. கேழ்வரகு கூழ் இன்னைக்கு வரைக்கும் காலை டிஃபன் தான் எனக்கு சரி, அண்ணனுக்கு சரி. காலைல ஒரு கிளாஸ் குடித்தோம்னா அது பழசை மறக்க முடியாது சார். பழைய சோறு, பச்சை மிளகா, பழையதுக்கு தோதா புளிச்சிருக்கு மோரு, பச்சை பொட்டு கடல தேங்காய் போட்டு அரிச்ச துவையல். ஆமாம், அதுலேயே ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும். ஐயோ சூப்பர் சார். என்ன மாதிரி இடம் போட்டு சார்? இன்னும் கூட ஒரு 15 நாளைக்கு மேலே கூட ரஜினிகிட்ட உட்காந்து பேசினோம். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கனால எப்போயாவது போய் உட்காந்து பேசிடுவோம். எந்த வித ஆப்ளிகேஷனும் கிடையாது. சும்மா எப்படி இருக்கீங்க சாமின்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸே இப்போ பார்க்க முடியல சாமின்னொன்னே, ஏன் நான் சும்மா தான் இருக்கேன், நீங்கள் கூட்டம் நான் வந்துடுவேன் பேசி துணைக்கே அப்படின்னோடனே, எங்கே சுற்றுறோம் நானும் வருவேன்ல அப்படின்னு இப்படி தான் பேசிகிட்டு இருப்போம். அப்போ சொல்லிட்டு இருந்தேன், இல்லை முன்னால் பழசெல்லாம் நம்ம இப்போ நினச்சி பார்த்துட்ருப்போம். பழைய ஃப்ரெண்ட்ஸில் இப்போ நீங்கள் தான் எனக்கு பக்கத்தில் நம்ம ஏஜுக்கு நீங்கள் வந்து நிற்கிறீங்க அப்படின்னு அப்படி பேசிகிட்டு இருந்தபோது சொன்னார், எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஹீரோ சாங் எழுதுனது நீங்கள் தான். அந்த பாட்டு ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் நான் தாண்டா என் மனசுக்கு ராஜா வாங்க இன்னைக்கு வரைக்கும் நடக்குதா. அதில் என்ன பேசிகிட்டு இருக்கான், பேசுனது சாமி அதெல்லாம் விடுங்க. நான் சொன்னது பறிச்சிருக்கேன் அவங்க வாழ்க்கையில். என்ன சாமி என்னென்ன பொன்னா பூ பூத்து வைரம் காயாக காய்க்கும் என்னோட தோட்டம் காய்க்குதா. ஆமாம், மாசம் மூட போகம் விளையும் லாபம் மேலும் கூடுதா. கை இருக்கு உழைச்சு காட்டுறேன், கால் இருக்கு பொழைச்சு காட்டுறேன், ஏ மதுரை ராஜியா என்னது உனக்கு ஒரு பாதியை கொடுக்குறேன்டா நடக்கிற சாமியோட. நிஜமா சாமி எனக்கு ஃபஸ்ட்டு இந்த ஆக்ஷன் சாங்கு, ஹீரோவோட சாங்கு அதுதான் எனக்கு கிடச்சிது. என்னோட ராசி நல்ல ராசி, அது எப்போதும் பெரியவங்க ஆசி, அத்த மகராசி, அதை ஒரு முழுக்க பேசி. சரணம் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். கட்டி மேளங்கொட்டி வாசி, காசு உள்ள பக்கம் வெறும் திமிரு வந்து சேரும், உணர்தல் உள்ள பக்கம் உழைப்பு வந்து, அந்த மாதிரி நல்ல நேரம் கூடும்போது நல்ல கால நேரம் சேரும், நெஞ்சுக்குள்ளே நிம்மதி வரும், ஆளு அம்பு சேனா அது அத்தனையும் கூடும்,
போட்டு விட்டு போன சொந்தமும் வரும். கொடியில் ஒருத்தனுக்கு ராசி உச்சத்தில் இந்த குறைகளுமே அவன் கிட்டத்தான் தேடி வந்ததில்லை, எந்த வந்தாலும் போனாலும் ஒட்டுற மண்ணு தான் ஒட்டுமடா ஒட்டுதான். சூப்பர் சார். இல்லை வர்றது தான் அந்த நேரம். நான் பாட்டில் இருக்க 15 நிமிஷத்துக்கு மேலே எடுத்ததே கிடையாது. 10 நிமிஷம் 15 நிமிஷம் அந்த டியூனை கேட்டோன்னே எனக்கு என்ன வார்த்தை வருதோ அதை எழுதிடுவேன். எழுதினோன்னே அது ஓகே ஆகிடும். பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து சேரும் ஒரு லைஃபுக்கு. சரி, எனக்கு பிளெஸ்ஸிங் வார்த்தைகள் தான் நிறைய வரும். அதாவது அரைச்சொல்லாம் வராது. நல்லா இருக்கணும், எல்லாமே இனிமேல் சிறப்பாக இருக்கணும்னு தான் வரும். பாசிட்டிவ் உறவுகள் தொடர்கதை, உணர்வுகள் சிறுகதை, ஒரு கதை என்று முடியலாம், முடிவிலும் ஒன்று தொடரலாம், இனி எல்லாம் சுகமே. அப்படி இருந்தது. இப்போ வாழ்க்கை யோசிங்க. உறவுகள் சிறுகதை. நீங்கள் எத்தனை பேரோட ஊரில் வாழ்ந்தீங்க? இப்போ அத்தனை பேர் தனித்தனியாக போயிட்டாங்களா? நீங்கள் தனித்தனியாக நிற்கிறீங்களா? எப்போவாது பார்த்துக்கிறீங்களா சொந்த பந்தங்களா? பார்க்குறதில்ல, பார்க்க முடியறதில்ல. ஒருத்தர் மிஸ் ஆகிடுவார். உறவுகள் இப்போ சிறுகதை ஆகிப்போச்சு. உணர்வுகள் பெருங்கதை. திடீர்னு அண்ணங்கார இப்படி சொல்லி போய் இப்படி பண்ணிட்டான் அப்படிங்கிறதோ, தங்கச்சி இப்படி பண்ணிட்டாங்கிறதோ உணர்வுகள் சிறுகதை ஆகிப்போச்சு. அப்படி மாறி மாறி போகிற காலங்களில் வந்து பாசபந்தங்களோ நெருக்கமோ எல்லாமே இல்லாமல். இப்போ நாங்கள் அண்ணன் தம்பிகள்லாம் ஒன்றா இருந்தோம், இருக்க முடியாது. பொண்ணு ஊருக்கு புதுசுன்னு ஒரு படத்துல ஓரம்போ ஓரம்போன்னு ஒரு பாட்டு எழுதிருக்கீங்க. ஆமாம்மா, எங்கள் அம்மா பேரெல்லாம் வச்சு எழுதி. ஆமா, சின்ன தாய் பெத்த மகன் பிச்சைமுத்து ஏரியா வராண்டா. பாசிட்டிவ் வேர்ட்ஸ் தான் எனக்கு எழுதி பழக்கம்னு நான் சொல்லியிருக்கேன். ஆமா, இப்போ இது பூஜை சாங்கு செல்வராஜ் அண்ணா, செல்வராஜ் அண்ணா பஞ்சர் நாசத்தில் கூப்பிட்டு போனவர்னு உங்களுக்கு தெரியும். அவர் டைரக்ட் பண்ணார் ஃபர்ஸ்ட் படம் இந்த படம். அப்போ பூஜை அன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணுறோம் இந்த பாட்டை. எல்லாமே பாசிட்டிவ் வேர்டாக இருக்கணும் இல்லையா? ஓரம்போ ஓரம்போ ருக்குமணி வண்டி வருது, வாங்கடா வந்தனம் பண்ண, டைரக்டரா வந்திருக்கடா, வாங்கடா வந்தனம் பண்ணுங்கடா, வந்து இந்த வண்டியை தள்ளுங்கடா, பாளையம் பண்ண போகிறோம், சின்ன தாயை பெத்த மகன் பிச்சைமுத்து ஏறிய வராண்டோ. என்ன அது கேரக்டர் நேம் வச்சு எழுதியாச்சு. அடுத்தது ரோட்டில் எல்லாம் மேடு பள்ளம் ரொம்ப இருக்குன்னு தான் சொல்லணும். ரோட்டில் எல்லாம் மேடு ரொம்ப இருக்கு, ஏற்றி விடுங்க அப்புறம் இறக்கி விடுங்கன்னு சொல்லக்கூடாது. அதில் கூட பள்ளம் இல்லையே. இல்லை, ஏற்றி விடுங்க, நல்லா தூக்கி விடுங்க, ஏறுன பின்னே எனக்கு பின்னே நீங்கள் வர வேணும். நான் டைரக்டர்னா பல பேர் கிட்ட கால் ஷீட் கேட்டு வரணும். பலமாக தள்ளாதீங்க, ப்ரெஷர் கொடுக்காதீங்க, அது குறுக்கால போது எனக்கு வேலைக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, குறுக்கால போகாதீங்கன்ற மாதிரி. அந்த மாதிரி எல்லாத்தையுமே பாசிட்டிவ் வேர்டாக எழுதுறது என் பழக்கங்கிறது இந்த பாட்டில் நிரூபிச்சிருப்பேன். ரொம்ப அருமையான பாட்டு சார். புதிய வார்ப்புகளில் வந்து அந்த டியூனே ஒரு டிஃப்ரெண்டான டியூனாக இருக்கும் சார். ஐயோ தம்தானே. ஆமாம், எப்படி அந்த இதுக்கு பாட்டு எழுதுறீங்க? எப்படி கொடுத்த வேலையை செஞ்சு தானே வாங்கணும், மூச்சே விட முடியாது. நீங்கள் இப்படி இருக்கீங்க, நீங்கள் இப்படி இருக்கீங்க, இளையராஜா கொண்டு உங்களுக்கு பேட்டி விட்டால் நீங்கள் எவ்வளோ மைண்ட் ஒர்க் பண்ணணும். கண்டிப்பாக அதுதான் என்கிட்ட தேவையில்லை, என்கிட்ட மைண்டை ஒர்க் பண்ண தேவையில்லை. நீங்கள் என்ன கேட்டாலும் வந்துடும். அவர்கிட்ட என்ன கேட்க போகிறோங்கிற ஒரு பயம் வரல. அந்த மாதிரி தான் நம்ம அந்த மாதிரிலாம் இல்லை. என்ன கிடைக்குதோ அதுக்கு ட்ரை பண்ணணும். எந்த வேலையை நம்ம கொடுக்குறாங்களோ கட்டணும். தெரியாத வேலையை கூட்டாலும் நான் வந்துடுவோமா? எந்த தெரியாத வேலையை கூப்பிட்டா கூட பார்க்கலாமே பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி அதை கற்றுக்கிட்டு அதில் வரணும்னு நினைப்பேன். என்னுடைய எண்ணம் அந்த மாதிரி. அது எழுதும்போது சுவாரஸ்யமான விஷயங்கள். சுவாரஸ்யம் இல்லை, தட் இஸ் வந்து வித்தியாசமாக இருந்தது. ஆனால் அது கம்போசிங்கில் போகிறாங்க, தந்தன திந்தன தந்தனா தின தன்னனா தின தன்னனா தன தன்னனா முடிவே இல்லை. தனநன்னா தனநன்னா தனனா 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 தன 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 தன்ன இப்படி தான் டியூன் சொல்லுவார். தன்னனா நான் அதை ஒரு சின்ன டேப் ரெக்கார்ட் இருக்கும். அந்த டேப் ரெக்கார்டில் அவர் பாடுறத பண்ணிவிட்டு எங்கே எழுதுறேன்னா மேரிஸ் ஹோட்டல் இருக்குது இல்லைங்களா, மேரிஸ் ஹோட்டலில் தான் கம்போசிங். மாடிக்கு போயிட்டான், டிராஃபிக் பார்க்குறான், அது பார்க்குறான், எல்லாம் போயிட்டுருக்கு. இந்த பாட்டை போட்டு அப்படியே ஓரத்தில் அந்த நிழலில் வெயில் நேரம் தான், அந்த நிழலில் உட்காந்து அப்படியே எழுதுறான். தம் தனனம் தன தாளம் வரும், புது ராகம் வரும், பல பாவம் வரும், அகில் சந்தன மல்லிகை வாசம் வரும், மணமாலை வரும், சுபவேளை வரும், மணநாள் திருநாள் புதுநாள் புனை அழைத்தது, தம் தனனம் தன தாளம் வரும், சில்லென மெல்லிய தென்றலும் வண்டிசை சொல்லியது, சுவையள்ளியது, மனம் நில்லன சொல்லியும் துள்ளியது, பெண்மனம் பூவிலும் மெல்லியது, தவிக்கும் நினைவோ என கிள்ளியது, மல்லிகை முல்லையில் பஞ்சனையோ மன்னவன் தந்தது நெஞ்சனையோ, மின்னிய மின்னலும் கன்னியின் எண்ணங்களோ என கனவுகள் தொடர்ந்திட தம் தன்னம் தன்னத்தாளம் வரும். பாட்டு ஃபர்ஸ்ட் லைன் ஆரம்பிச்சு லாஸ்ட் லைன் வரைக்கும் முடியாது, மறுபடியும் அப்படி ரவுண்ட் பண்ணியே போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி அருமையான கம்போசிஷன் அது. அதுவும் சரி, சிறு பொன்மணி அசையும் அதுவும் அதே மாதிரி தான். அது அந்த ஐடியாவில் வந்தது தான் அவர். தனனா தன தனனா தன தனனா தன தனனா தன தன்னனா தனதனதானனா தனனா 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 தன தானா தானனா தானனா தனனா தனனா எழுதுறது கஷ்டம். ஆனால் எனக்கு 15 நிமிஷத்தில் பாட்டு வந்துருச்சு. இதெல்லாம் ஒரு வரம் சார்.
கண்டிப்பா சார். நிஜமாக சொல்கிறேன். எனக்கு என்ன நான் அதிசயப்பட்டதில்லை, இப்போ தான் அதிசயப்படுறேன். காரணம் என்னென்னா அந்த பாட்டெலாம் இப்போ தான் கேட்குறதுக்கு வசதி வருது, காதில் கேட்குது. கேட்டால் பரவாயில்லையே நம்ம நல்லா எழுதியிருக்கோமே அப்படிங்கிற மாதிரி எனக்கு நானே கை போகாது முதுகு தட்டுறதுக்கு. இதெல்லாம் நானே தட்டி கொடுத்துருப்பேன். இது பல பேருக்கு இப்போ தான் தெரியுது, கங்கைவரன் இதெல்லாம் எழுதியிருக்காரா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது சந்தோஷமாக தான் இருக்குது. எனக்கு ஒரு அடையாளம் தெரியணும், என்னை வச்சு கொண்டாடணும், கங்கைவரன் பெரிய கவிஞர் தெரியுமா, அவருக்கு இப்படி ஒரு விழா எடுக்கிறோம் அப்படிலாம் இல்லை. நம்ம சாதிச்சிருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்சால் போகிறோம். கண்ணதாசன் ஐயா எழுதாததா, வாலி எழுதாததா, பட்டுக்கோட்டை கல்யாணத்தில் எழுதாததா, புலமைப்பித்தன் எழுதாததா, அண்ணா வந்து முத்துலிங்க அண்ணன் எழுதாததா, எல்லாருமே எழுதி தந்த இடத்துல தான் நானும் வந்திருக்கேன். அது எனக்கு கொஞ்சம் அதிகமான பாப்புலர் சாங்ஸ் கிடைச்சிருக்கு, அவ்வளோதான் வித்தியாசம். நல்ல பாடல் சார். அதுல அடுத்ததா பூங்கதவே தாழ்த்திரவாய், என்ன மாதிரியான பாட்டு சார்? பாரதி ராஜா சூப்பர் சாங். அதுல பாவாயின்னு வருது, அது என்ன சார் மீனிங்? பாவாயின்னு எனக்கு என் பாவையே அப்படி என்று மூடு பண்ணில எண்ணினிய பொன்னில, என்ன மாதிரியான பாட்டு? நல்ல பாட்டு. எல்லாருக்குமே பாலமேந்திராவுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு படம் எடுத்தார், அழியாத குலங்கள்னு ஒரு படம் எடுத்தார். அப்போ வந்து அண்ணன்ட்ட வரணுன்னு தான் ஆசை இருக்குது. அண்ணன் அண்ணனும் அதுக்கு முன்னால் கேமராவெல்லாம் ஒர்க் பண்ணிருக்காரு பல படங்களுக்கு. அதனால் அண்ணன் வச்சு தான் மியூசிக் பண்ணணும்னு அது அழியாத குலங்கள் எடுத்தார். ஆனால் அவர் மலையாளத்தில் ஒர்க் பண்ணும்போது சலில் சௌத்ரி அவருக்கு மியூசிக் பண்ணிருக்காரு. அவர்கிட்ட சொல்லிருக்காரு, ஐ கெட் ஒன் தமிழ் மூவி டூயிங் நெக்ஸ்ட் வீக் என்னோன்னா ஒய் கிவ் திஸ் அந்த ஃபிலிம் ஃபார் மீ அப்படின்னு கேட்டிருக்காரு. அந்த வார்த்தைக்காக அவர் என்ன பண்ணார், ஐயோ அவர் கேட்டார், நம்ம எப்படி இல்லைன்னு சொல்கிறதுன்ட்டு அந்த படத்தை கொடுத்தாரு. ஆனால் அவருடைய மனசில் அண்ணனும் நானும் இருந்த காரணத்தினால இந்த படத்துக்கு ஃபுல்லாக கங்கை மரம் தான் எழுதணும்னு எனக்கு ஒரு பட்டம், இன்னொரு கிரீடத்தை சூட்டினார். சலில் சௌத்ரி எவ்வளோ பெரிய ஆஜாரே பரதேசி நாஜிய லகனா तेरे बिना जिंदगी तो அவ்வளோ அருமையான ஒரு செம்மீன் பாட்டெல்லாம் கேளுங்க சலில் சௌத்ரி. அவங்களுக்கு பாட்டு எழுதுறோட எனக்கு குஷி தாங்க முடியல. ஏன்னா ஒன்லி அண்ணனுக்கு எழுதியிருக்கேன், எம்எஸ்சிக்கு எழுதியிருக்கேன், மற்ற மியூசிக் டைரக்டர்ஸ்க்கெலாம் எழுதிட்டுருக்கேன். இப்போ இந்த மாதிரி பெரிய ஒரு ஆளுக்கு இந்தியில் பாப்புலரான உலகம் இந்தியா முழுக்க பெருமைப்படக்கூடிய சலில் சௌத்ரிக்கு நம்ம எழுதுகிறோமாங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருந்தது. அதை வந்து எழுதுனது தான் அது. பூவண்ணம் போல எண்ணம் பூவாகம் பாடும் நேரம் பொங்கி நிற்கும் தினம் எங்கெங்கும் நின்பகராகம் எல் உள்ளம் போடும் தாளம் பூவண்ணம். அருமையான பாட்டு. அப்படியே அவர் கூட ஒர்க் பண்ணது அவ்வளோ நல்லா இருந்தது. அப்படி ஒர்க் பண்ணும்போது தான் நான் சொன்னேன், ஜி ஐ லைக் தட் சாங் இஸ் வெரி மச். என்னோன்னா விச் சாங் என்னன்னா நான் ஜியால் ஆகுனேன்னா அது இதில் வைக்கலாம், அந்த சிச்சுவேஷனுக்கு வைக்கலான்னு சொன்னோன்னே ஓகே உங்கள் இஷ்டம் நீங்கள் எழுதுகன்ட்டார். நான் எண்ணும் நெஞ்சில் இட்ட கோலம் எல்லாம் கலைவதில்லை, எண்ணங்களும் மறைவதில்லை, என்றும் அது அழிவதில்லை, அம்மம்மா எண்ணும் போதே கோடி சுகம் நான் எண்ணும் பொழுது என்ன பாட்டம். இது ரொம்ப என்னுடைய லட்சியம், எனக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தில் இது ஒன்று. அதுக்கப்புறமேல தான் அண்ணன்ட்ட வந்தார் மூடு பண்ணி ஃபஸ்ட்டு படம் பண்ணதை போது. அப்போ நான் அங்கே ஆல்ரெடி அவர் கவிஞராக இருக்குதுனால அந்த படத்தில் எல்லா பாட்டும் நான் தான் எழுத வேண்டிய சூழ்நிலை இருந்தது. ஏதோ ஒரு பாட்டு யாருக்கோ பண்ணிருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிறேன், அந்த எந்த படத்தில் இல்லை. அப்போ எண்ணினிய பொன்னிலாவே எழுதுகிறோன்னா அழியாத குலங்கள்லேயே அவருக்கும் ஷோபாவுக்கும் கொஞ்சம் இந்த அவ்வளோதான். ஷோபா எனக்கு நல்ல ஃப்ரெண்டு. எப்படி இருந்தாலும் அவங்க இந்த ஹீரோயின் நமக்கு இப்போ நல்ல ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க. காரணம் நான் இந்த இதில் இருக்கேனே, ஷூட்டிங்லாம் போவேன், அவங்கள போய் பேசிகிட்டு இருப்பாங்க நல்லா. அதனால் அந்த பாட்டு எழுதுகிற அன்னைக்கு தான் அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆச்சு. ஓகே. எண்ணினிய பொன்னிலாவே எழுதும்போது தான் அந்த பாட்டு ரெக்கார்ட் பண்ணுறோம். அவங்க டைரக்டர்கிட்ட இல்லை, அண்ணன் கேட்டாங்க என்னடா டைரக்டர்கிட்ட பாட்டை காட்டிட்டா, இல்லை அவர் எழுதி சொல்லிட்டாரு அப்படின்றாரு. சரி நான் தான் ஃபைனல் பண்ணேன். அண்ணா இப்போலாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, நம்ம எழுதி கொடுக்க போட்டுருவோம். இப்போ இந்த பாட்டை காட்டினா சரி பாட்டு சரி. அதில் வந்து என்னென்னா நினைவிலே புது சுகம் தத்ததான்னு பாட்டுப்பாரு. நான் என் நினைவிலே புது தாதக தத்ததா பாதக பத்ததா இது இப்படி வார்த்தையெல்லாம் யோசிக்கிறான். அப்புறம் அண்ணாட்டு பார்த்தா ஏன்னா அதுக்கு எனக்கு வார்த்தை வரலன்னா அப்படியே விட்டுடு நல்லாயிருக்கும். அதான் தாதக அது புதுமையாக போச்சு, நல்லா இருந்துச்சு சார். என் இனிய பொன் நிலாவே பொன் நிலவிலென் கனாவே நினைவிலே புது சுகம் தத்ததா. நல்ல பாடுங்க. சரணம் என்ன மாதிரி எழுதிருப்பீங்க? பன்னீரை தூவும் மழை, மாலை நேரங்களே, எல்லில்பராகங்களே, பூவான கோலங்களே, கண்ணீரில் ஆடும்
கையோடு தானா கை சேரும் காலம் அதை நான் காண வேண்டும். அன்னைக்கு கல்யாணம் அவங்களுக்கு. அது தன்னால எனக்கு வார்த்தை வந்திருக்கு. அது வந்து பார்த்து ரசிச்சாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி தான் சேர்ந்துருக்கீங்க, அதுக்கு வார்த்தை வந்திருக்கு பாருங்க, ஆல்ரெடி கிடச்சிருக்கு பாருங்கன்ற மாதிரி சொன்னேன். நல்ல அனுபவங்கள் இதெல்லாம்.